Determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 ampere flows through it. கொஷனில் கரண்ட் ஐங்கிறது 32 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா I = Q/T. Q அப்படிங்கும்போது N × E அப்படின்னு ஃபார்முலா. அப்போ Qக்கு பதிலாக N × E போட்டால் /T. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் கண்டுபிடிங்க. அப்போ N மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. Tயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி Eயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ N = IT/E. N = வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐக்கு பதிலாக 32 இன்ட்டு டைம் அப்படிங்கும்போது 1 செகண்ட், அதனால் 1 /Eயோட வேல்யூ 1.6 × 10⁻−19. இப்போ இந்த 1.6 32 கேன்சல் பண்ணும்போது 20 டைம்ஸ் வரும். இப்போ 20 × 1 2 × 10 அப்படின்னு போட்டுக்கலாம். 10⁻−19 நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 10⁻19 ஆகிடும். ஏற்கனவே இங்கே 10 1 இருக்குது. அப்போ 1ஐயும் 19 ஆட் பண்ணும்போது 20. 2 × 10⁻9 × 10⁻19. 10 1ஐயும் 19 ஆட் பண்ணுறேன். 10 20. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது 2 × 10⁻20. The radius of the fifth orbit of hydrogen atom is 13.25 Armstrong. Calculate the wavelength of the electron in the fifth orbit. Fifth orbit அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ 5. ரேடியஸ் வந்து நமக்கு 13.25 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா 2πr = n × λ. 2 × πக்கு பதிலாக 3.14 போட்டுடலாம். ஆருக்கு பதிலாக 13.25 ஆம்ஸ்ட்ராங் போட்டுடலாம். ஈக்குவல் என்னுக்கு பதிலாக நமக்கு 5ன்னு தெரியும் இன்ட்டு லேம்டா. இப்போ இந்த லேம்டா கண்டுபிடிக்கணும். அப்போ லேம்டா மட்டும் ரைட்டில் வச்சுட்டு 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 3.14 2 4s are 8, 2 1s are 2, 2 3s are 6. 2 டிஜிட் தள்ளி புளிக்கிறோம். அப்போ 6.28 ஆகிடுது இன்ட்டு 13.25 ஆம்ஸ்ட்ராங்கு divided by 5 equal to lambda. 5ஐயும் இப்போ 6.28 × 13.25 ஆம்ஸ்ட்ராங் பை 5 இருக்குது. 5 இப்போ 13.25 கேன்சல் பண்ணி 2 5s are 10. பேலன்ஸு நமக்கு 3 இருக்குது. பக்கத்தில் 2 இருக்குது. 6 5s are 30. அப்புறம் 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 5s are 25. அப்போ 2.65 நமக்கு கிடைக்குது. 6.28ஐயும் 2.65ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16.64 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. அப்போ லாம்டாவோட வேல்யூ 16.64 ஆம்ஸ்ட்ராங்.